விருச்சிகம் ராசி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக செய்யக்கூடியவங்க. அனைத்து விஷயங்கள்லையுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்க. எல்லா விதங்கள்லையுமே நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்சது ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துப்பாங்க. அதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலைங்க. மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தான். அதாவது தனக்கு தெரிஞ்சது ஒரு விஷயம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்க அப்படின்னா பேசிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை எங்கே போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரவங்க. என்ன ஒன்று அப்படின்னா, எல்லாருக்கிட்டேயுமே மனசில் இருக்கிறத பட்டுப்படாமல் பேசுகிறதுனால மற்றவங்க எல்லாருமே இவங்களை தப்பாக மட்டும்தான் பார்க்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். ஆனால் இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும். அதை தாண்டி ஒருத்தருக்குமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்குமே சந்தோஷம் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. தனக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிறத நினைக்கிறத நிச்சயமாக ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா, மற்ற குழந்தைகளுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுத்தாலும் இவங்க பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களையும் சொல்லிக் கொடுப்பாங்க, உனக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க, உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, உனக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, நீ கூட பிறந்தவங்க தானே சாப்பிட்டு போகிறான், சாப்பிட்டு போகட்டும் அப்படி சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க. இது இன்றைக்கி நேற்று அப்படிங்கிறது இல்லைங்க. உங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது இப்படி தான். சாகிற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு எதையும் யோசிக்காததுனால தான் இன்றைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையும் இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட ஈயெறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத இயல்பான ஒரு குணத்துக்கு சொந்தக்காரவங்க இந்த விருச்சிக ராசிக்காரவங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 2025 சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட அற்புதமான சிறந்த பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, 2025 மார்ச்சில் சனி பெயர்ச்சி ஆகிறாரு. இப்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கார். அதாவது அர்த்தாஷ்டம சனியாக சனி இருக்கிறாரு. இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா ஜோசியரே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கெட்டது தான். சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும் பொழுது அஷ்டம சனியினுடைய பலன்களில் பாதி கொடுத்துருவார். 8ல் இருந்தால் அதிர்ஷ்டமோ 4ல் இருந்தால் அர்த்தாஷ்டமோ அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும். இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் உடம்பை போட்டு ஆட்டி வச்சிரும். உடல் பிணிகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். வீட்டில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கோம். 10 ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னா 12 ரூபா மருத்துவ செலவாகுது. மேற்கொண்டு நான் 2 ரூபா கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. இதில் நான் எங்கள் குடும்ப செலவு நடத்துறது, அதுக்கும் 10 ரூபா கடன் வாங்குற மாதிரி ஆகி போச்சு. கொஞ்சம் ஊரை சுற்றி கடன் கண்ணி ஆகி போச்சு. எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரினே இருக்குது. அடிக்கடி வீட்டில் உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கும் பாதி நாள் லீவ் போட்டு
கெட்ட பேர் வாங்கி வச்சுருப்பீங்கள்ல. ஆஃபீஸுக்கு போனாலே என்னப்பா இன்றைக்கி ஆஃபீஸுக்கு அதிசயமாக வந்திருக்க, என்ன இன்றைக்கி அம்மா அப்பா என்னது யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் நையாண்டி பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு போயிடுச்சு. இதுதான் அடுத்த அஷ்டம சனி அப்படிங்கிறது வாட்டி வதச்சிருக்கும். அப்படியே கொஞ்சம் சுய ஜாதகத்தில் சனி நல்லதொரு இடத்துல இருந்திருந்தாலும் கூட உங்களுடைய சொந்த உடல்நிலை அப்படிங்கிறது சோர்வு உண்டாக்கி இருந்திருக்கும். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா தொப்பை போட்டு உடம்பு பெருசாக இருந்திருக்கும். ஒரு மாடிப்படி ஏற முடியலை, இறங்க முடியலை, ஒரு அல்சர் உபாதை வந்துருச்சு, தொண்டையில் புண்ணு வந்துருச்சு, சாப்பிட்டது செரிக்கலை, ஏப்பம் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது, வயிறு உப்புசமாகிடுச்சு. இந்த மாதிரி வியாதிகள் அப்படிங்கிறது சனி நிச்சயமாக கொடுத்துருந்துருப்பார். அப்போது கல்யாண வீட்டில் போயிட்டு பந்தியில் உட்காந்தோம் அப்படின்னா இலை ஃபுல்லாக பதார்த்தமாக இருக்கும். ஆனால் நமக்கு எதையுமே சாப்பிட தோணாது. வாய் தான் கேட்கும் வா வான்னு, ஆனால் வயிறு வந்துட்டு ஒத்துக்காது. அப்போ என்ன பண்ணுறது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக ரசம் சாதத்தை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மூடி வச்சுட்டு நோகாமல் எந்திரிச்சு வர வேண்டியதான். அப்படி தான் உடலை போட்டு ஆட்டி படைச்சிருந்துருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வந்துட்டு நல்லெலும்பு மாதிரி ஆகி போயிருந்திருக்கும், ரொம்ப இழைச்சி போயிருந்திருக்கும். பார்க்குறவங்களாம் கேட்பாங்க என்னப்பா சக்கரை வியாதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு உடம்பை வாட்டினது தான் அஷ்டம சனி அப்படிங்கிறது. இதே மாதிரி குறிப்பாக தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரியதொரு கண்டம் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். தாயாருக்காக பெரிய செலவு அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. இப்போது சனி பகவான் 5வது இடத்துக்கு வராரு. 5வது வீடு அப்படின்னா கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பஞ்சம சனி நற்பலன்களை எவ்வளவு கொடுக்குதோ கெடுப்பலன்கள் அப்படிங்கிறதையும் அவ்வளவு கொடுக்கும். இந்த கெடுப்பலன்கள் அப்படிங்கிறத குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா ஜோசியரே அப்படின்னா இருக்குது. அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்கள் முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், உங்கள் புத்திரர் உங்கள் பிள்ளைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போது இவங்க எல்லாத்தையுமே நாம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் நமக்கு வாரி கொடுப்பார். என்ன ஜோசியரே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது மாதந்தோறும் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போயிட்டு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி ஆகணும். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் போக முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல குலதெய்வத்தை மனசார நினச்சி ஒரே ஒரு அகல் விளக்கு அப்படிங்கிறத ஏற்றி வச்சு குலதெய்வத்தை மனசில் ஏற்றி வச்சு வணங்குங்க. அதே மாதிரி அமாவாசை நாட்களில் பௌர்ணமி நாட்களில் மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தொடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதை, அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த விரதம் அப்படிங்கிறத முறையாக கடைப்பிடிச்சு முன்னோர்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை படையலிட்டு அவங்கள மனசார வணங்கணும். சில பேருக்கு நான் வெளியூரில் இருக்கேன், நான் படையெல்லாம் செஞ்சு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா அன்னைக்கும் அசைவ உணவுகள் சாப்பிடாமல் கொஞ்சம் விரதம் இருந்துட்டு குளித்து முழுகிட்டு விரதம் இருந்துட்டு முன்னோர்கள் நினச்சி மனசார வணங்கிட்டு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் மதிய உணவு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அமாவாசையிலும் இது முன்னோர்களை குளிர்விக்கக்கூடிய ஒரு வேலை. அதே மாதிரி அவர்களுடைய தவசங்கள் இந்த தர்ப்பணங்கள்லாம் முறையாக கொடுக்கணும். அதே மாதிரி குலதெய்வத்தையும் திருப்திப்படுத்திடணும். அடுத்ததாக புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது. புத்திரஸ்தானத்தை நாம் எப்படி திருப்திப்படுத்த முடியும்? என் பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேனே, இதுக்கு மேலே நான் என்னத்தை கொடுக்கறதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு உங்களால் முடிஞ்சதொரு உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்சதொரு உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. ஒரு சில இடங்களில் ஆதரவற்றோர் பள்ளிக்கூடம் இருக்கும், அங்கே போயிட்டு ஏதோ மாதத்தில் ஒரு நாள் உங்களால் முடிஞ்சதொரு உதவி, இல்லை ஒரு நோட்டு புக்கம் பேனா இந்த மாதிரி வாங்கி கொடுத்து ஏதோ சின்ன சின்ன உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சு அது உங்களுடைய இந்த புண்ணிய கணக்கை பார்த்து கூட்டி கழித்து சனி பகவான் வாரி கொடுப்பார் பாருங்க. நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு அதில் எந்ததொரு மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது முன்னோர்களுடைய பாவம் முன்னோர்களுடைய புண்ணியம் இந்த ரெண்டையுமே நாம் தலையில் கட்டி விட்டுருவார். முன்னோர்கள் பாவம் செஞ்சுருந்தால் அதுவும் நம்ம கிடைக்கும், முன்னோர்களுக்கு புண்ணியம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அது பலன் நம்ம சேரும். அப்போ முன்னோர்களுடைய பாவம் அப்படிங்கிறத அவங்க கழிக்க முடியாது, அவங்க இல்லை. அதற்காக தான் அவங்களுக்கு தேவையானதை செய்கிறது. அதே மாதிரி இது எல்லாமே செஞ்சிட்டோம் அப்படின்னா கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்கிறதுக்கு தக்கன நீங்கள் கெஞ்சி கேட்டும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே சனி பகவான் சர்வசாதாரணமாக உங்களுக்கு வாரி கொடுப்பார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். பிள்ளைகள் கொஞ்சம் சொல் பேச்சு அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. அப்போ பிள்ளை கூட இப்போ சண்டை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு எதிர்த்து பேசுகிறது, பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, கல்லூரிக்கு போகாமல் கட்டடிச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறது,
இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் திண்டமாக ஊர் சுற்றுறது இந்த மாதிரி தான் இருக்கும். பிள்ளைகளை கொஞ்சம் அவங்க போக்கில் விட்டு இழுத்து பிடிங்க. அதுக்காக கண்டிச்சுக்கிட்டு இருந்தால் ஏற்று தான் பேசுவாங்க இந்த ஒரு காலகட்டத்தில். அதனால் கொஞ்சம் கட்டுப்பாட்டிலே வச்சு வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட இந்த ஒரு காலகட்டத்தில் குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 7ல் இருந்து 8க்கு வந்துடுறாரு, அஷ்டமத்துக்கு வந்துடுறாரு. காசு பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எங்கடா இன்னொருத்தவங்க அன்னதானம் பண்ணுறது, நமக்கே யாராச்சும் அன்னதானம் பண்ணால் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி காசு பணம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செய்ய வேண்டிய அந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது கர்ம வினைகளின் படி இருந்துச்சு அப்படின்னா காசு பணத்தையும் சனி பகவான் கொடுப்பார். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 11, 2, 7 இந்த 3 வீட்லேயும் விழுகுது. லாபத்தில் சனி பகவான் பார்வை விழுகுது அப்படின்னா லாபம் குறைய தான் செய்யும். அது செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை போகிற வேலையாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் லாபம் அப்படிங்கிறது குறைய தான் செய்யும். 10 ரூபா கிடைக்கக்கூடிய இடத்துல 8 ரூபா தான் கிடைக்கும். அதனால் புது முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம். பரவாயில்ல, கிடைக்கிற வேலைக்கு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம கை பணத்தை எண்ணி செலவு பண்ணி செலவுகளை சுருக்கிக்க வேண்டியது தான். இந்த ஒரு காலகட்டத்தில் புது முயற்சி அப்படிங்கிறது எதுவுமே எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 2வது வீட்லேயும் சனி பார்வை அப்படிங்கிறது விழுகுது. அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, வேறு வழி இல்லை. 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம், அதுலேயும் சனி பார்வை விழுகுது. அப்படிங்கும்போது வரன் தேடக்கூடியவர்களுக்கு இது ஒரு கற்காலம் அப்படின்னே சொல்லலாம். பொற்காலம்னு சொல்ல முடியாது, வரன் அமையாது. நம்ம தான் வெட்டியாக 10 இடத்துல போய் பொண்ணு பார்த்தா 20 இடத்துலேருந்து மாப்பிள்ளை வந்தாங்க, டீ காபி போட்டு கொடுத்தேன், இப்படி தான் வெட்டி செலவு ஆகுமே தவிர எதுவும் நடந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறதாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கே வரன் பார்க்குறதாக இருந்தாலும் சரி, கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பெரிய அளவில் செலவுகள் அப்படிங்கிறது இல்லாமல் சுருக்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் யாராவது சொந்த பந்தத்துலேருந்து வருவாங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் பிடிச்சி கொடு, என் பொண்ணுக்கு ஒரு பையன் இருந்தால் பார்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க கூட போகாதீங்க. எனக்கு தெரியாது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பிடு போட்டு போங்க. ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் ஏதாவது முயற்சி செஞ்சு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு போக நம்மளுடைய நேரம் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அப்படிங்கிறத உண்டாக்கி பழி நம்ம மேலே விழுந்துடும். நம்ம நல்லது நினச்சி தான் செஞ்சு வைப்போம், ஆனால் தேவையில்லாத பழி அப்படிங்கிறது நம்ம மேலே விழுந்து போகும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துடுங்க. பத்திரிக்கை வச்சாங்களா, சந்தோஷமாக வரேன், சாப்பிட்றேன், கல்யாணத்தில் கலந்துக்கிறேன், மொய் வைக்கிறேன், நல்லபடியாக வரேன், அதோடு முடிச்சுக்கோங்க. மற்றபடி புது முயற்சிகள் அப்படிங்கிற எதுவுமே இந்த ஒரு காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். தினமும் குளிச்சுட்டு விநாயகர் பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும். குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத மறக்காமல் செய்யணும். அதே மாதிரி அமாவாசை நாட்களில், பௌர்ணமி நாட்களில் மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தவிர்த்துடணும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் அப்படிங்கிறத முறையாக செய்யணும். வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம், ஆடை தானம் அப்படிங்கிறது செய்யுங்க. காலகட்டம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லதாக அமையும். இப்போ சொன்ன பலன்கள் அப்படிங்கிறது கோச்சார பலன்கள். ஒரு 25-30% பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அக்யூரேட்டாக உங்களுக்கு இருந்திருக்கும். இதை தாண்டி ஒரு 80-85% பலன்கள் அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும். சுய ஜாதகத்தின் படி பார்க்கணும், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாக உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.